காஞ்சிபுரம் அருள்மிகு பொய்யாமொழி விநாயகர் திருக்கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் உள்ள பண்டவ தூத பெருமாள் கோவில் தெருவில் ஆண் வாரிசுக்கு அதிபதியாக விளங்கும் அருள்மிகு பொய்யாமொழி விநாயகர் திருக்கோவிலில் நடைபெற்று வந்த திருப்பணிகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து குடமுழுக்கு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்போது யாகசாலையில் இருந்து பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்கள் புறப்பாடாகி கோபுர விமானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு நன்னீராட்டு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலஸ்தான விநாயகர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு நன்னீராட்டு நடைபெற்றது. பின்னர் அங்கு கூடியிருந்த பக்தர்களின் மீது ட்ரோன் மூலம் நன்னீர் தெளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானங்களும் அருட்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியை அடுத்த உருமநாதபுரத்தில் அருள் பாலித்து வரும் செல்லப்பிள்ளையார் கோவில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.